வெல்கம் டு கோர்ஸ் அப்டேட். ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் கைட்லைன்ஸ் அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து நம்ம சேனலில் எந்த அப்டேட்டும் கொடுக்கல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் என்னாச்சு சார் இன்றைக்கி அப்டேட் எதுவும் வரல அப்படின்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி நமக்கு ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தீங்க. ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டு செகண்ட் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் நியூவாக சீட் அலாட்மெண்ட்டும் இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங்லேருந்து கொஞ்சம் ஒர்க்குன்றதுனால டிஎன்ஏக்கு கால் பண்ண முடியல. இப்போ ஈவினிங் நான் கால் பண்ணேன். ஈவினிங் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னதை இப்போ ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு நியூ எஜுகேஷனல் சேனல். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு கைட்லைன் கொடுத்துட்டே இருக்கோம், சரிங்களா? ஸோ இப்போது ஈவினிங் நான் கால் பண்ணி இந்த 7.5 ரிசர்வேஷனில் தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து சொல்லியிருந்தீங்களே 29th வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணியிருந்தது மேடம். ஆனால் இப்போ வரைக்கும் அது சம்மந்தமான எந்த அப்டேட்டும் வரல. நீங்கள் ரேங்க் ரேஞ்சு ரிலீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் கூட எதுவுமே செய்யாமல் இருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ அவங்கக்கிட்டேருந்து வந்த பதில் என்ன அப்படின்னா, சார் ஃபஸ்ட்டில் நாங்கள் ஸ்லைடிங்கோட 2 ரிசல்ட்ஸை வந்து ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட்டும் நியூ அலாட்மெண்ட்டையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் சார். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் சார் அதை நாங்கள் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் இப்போ அவங்க யூனிவர்சிட்டியில் சொன்னது. அப்போது நமக்கு இப்போது தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு முன்னாடி 7.5%, தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நமக்கு முன்னாடி இப்போ நமக்கு எது வரப்போகுது அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு உண்டான நியூ அலாட்மெண்ட்டும் ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட்டும் வரப்போகுது. சரி சார், இது எப்போ சார் வரும் அப்படிங்கிறப்போ அந்த கேள்வியை நம்ம கேட்டோம். அப்போ ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட் எப்போ மேடம் வருது அப்படின்னு கேட்டப்போ இன்றைக்கி ஈவினிங் அவங்க சொன்னது, சரிங்களா? ஒரு 5 o'clock போல் போய் கேட்டப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, சார் இன்றைக்கி ஈவினிங் மேக்ஸிமம் வரும், இல்லை அப்படின்னா நாளைக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது அவங்க சொன்ன அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். அப்போது ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட் டில் நமக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட இப்போ நமக்கு 8:30 ஆக போகுது. இந்த டைம் வரைக்கும் நமக்கு ரிலீஸ் ஆகலை. மிட் நைட்டு கூட ஆகலாம். 10 o'clockலாம் நிறைய தடவை வந்து ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு அலாட்மெண்ட்டும் சரி அத்தனை தடவை வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சரிங்களா? ஒன்று இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஆகலாம். அவங்க சொன்ன டேட்டா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடலாம், இல்லாட்டி நாளைக்கு வரலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நாளைக்கே எதிர்பார்ப்போமே. நம்ம எத்தனையோ நாள் வந்து பொறுமையில் மட்டும்தான் டிஎன்ஏவில் காலத்தை கடத்திக்கிட்டே இருக்கீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. நிறைய பொறுமைசாலிகளாக மாறிட்டீங்க. இப்போவே நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு டிஎன்ஏவும் உங்களை இப்போவே வளர்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அல்லது நாளைக்குள்ளே உங்களுக்கு ஸ்லைடிங் 2ஓட ரிசல்ட்டும் நியூவாக கவுன்சிலிங் 2ஓட ரிசல்ட்டும் நம்ம கட்டாயமாக அதுக்கான சீட் அலாட்மெண்ட்டும் வந்துடும். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம், சரிங்களா? ஸோ காலேஜ் ஓப்பன் டேக்கு முன்னாடி சார் இவ்வளோ ப்ராசஸ் இருக்கே சார், இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர்ஐக்கு வேக்கண்ட் இருக்குது, அதுக்காக மறுபடியும் வந்து அவங்க செகண்ட் கால் கூப்பிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. செகண்ட் கால் வந்து உங்களுக்கு காலேஜ் ஓப்பனிங்க்கு அப்புறம் தான் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நமக்கு வெரிஃபிகேஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கன்க்ளூஷன் இனி போகவே தேவையில்லை. ஸோ அந்த ப்ராசஸ் அவங்க ஆஃப்டர் காலேஜ் ஓப்பனிங்க்கு அப்புறம் அதை கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க. ஒகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு ரிமைனிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க எவ்வளோ சீட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கால்ஃபர் லெட்டரை அந்த அடுத்த லெவல் கட் ஆஃபரில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. 7.5க்கு இந்த செகண்ட் ரவுண்டு இப்போது கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கான அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான டிசிஷனும் அவங்க எடுத்துருவாங்க. நியர்பை பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ளே அதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிடும். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் தேதி எல்லாருக்குமான ஃபைனல் அலாட்மெண்ட் வந்துடும், சரிங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் ஃபைனல் அலாட்மெண்ட் எப்போ சார் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு. 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி உங்களுக்கு ஜனவரி 3 அல்லது ஜனவரி 4ஆம் தேதி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது, சரிங்களா? 5ஆம் தேதி அந்தளவுக்கு போகாது. ஸோ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி உங்களுக்கு வர்றதுக்கு ஃபைனல் அலாட்மெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதையுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக தரேன். ஸோ அப்போ 4ஆம் தேதி ஃபைனல் அலாட்மெண்ட் வருதுன்னா நிறைய பேர் சார் காலேஜுக்குலேருந்து மெயில் வரும்னு சொல்லிங்களேன் சார், அது எப்போ சார் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் தேதி 3ஆம் தேதியை போல் உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜ்லேருந்தும் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜ்லேருந்து யார் யாருக்கு ஸ்லைடிங் கொடுக்காதவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்லைடிங் கொடுத்தவங்களுக்கு அந்த 4th அலாட்மெண்ட் ஃபைனல் அலாட்மெண்ட் இப்போ 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா அன்றைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எல்லாருக்குமே மொத்தமாக கூட ஃபைனல் அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறமா மொத்தமாக கூட காலேஜ்லேருந்து மெயில் வரலாம். ஸோ காலேஜ்லேருந்து மெயில் என்னென்ன டீட்டெயில் வரப்போகுதுங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டோம். நீங்கள் அதையும் ஓகே இதுதான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் அதையும் ஒன்று ஒரி பண்ண வேண்டாம். என்ன கொடுக்க போகிறாங்க, இந்த டைமுக்கு நீங்கள் காலேஜுக்கு கரெக்டாக வந்துடுங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, ஹாஸ்டலுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படிங்கிறப்போ ஹாஸ்டல் திங்ஸ் எல்லாம் இதெல்லாம் கொண்டு வந்துடுங்க, ரிமைனிங் செமஸ்டர் ஃபீஸ் இதை ரெடி பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறத மட்டும் தான் நமக்கு அந்த மெயிலில் சொல்லியிருக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றியும் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், சரிங்களா? இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கேள்வி என்ன அப்படின்னா,
மேக்ஸிமம் அலாட்மெண்ட் வந்து அஃபிலியேட்டட்லேயே கிடச்சிருக்கே சார். அப்போது எங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட்டடில் ஃபீஸ் லெவல் ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒன்று சொல்கிறாங்களே சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கட்டாயமாக காலேஜ் வந்து ஃபீஸ் லெவல் மாறுபடும். ஸோ நீங்கள் அதெல்லாம் எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. அந்த காலேஜில் உங்களுக்கு அலாட்டான காலேஜுக்கு நீங்களே நேரடியாக விசிட் பண்ணி ஸோ எல்லா டீட்டெயிலையும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாக குரூப்பில் கேட்குறப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சொல்லுவாங்க. இயர் பை இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது கொஞ்சம் வேரியேட் ஆகும். சரிங்களா? அதனால் நீங்களே விசிட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.